சட்டத்தில் எங்களுக்கு அரசாங்கத்தை போராடுறதுக்கு காவல்துறை இடம் கொடுக்கல. கடைசியான முடிவு இதுதாங்க. அதனால தான் நாங்கள் உட்காந்து உயிரே போனாலும் பரவாயில்ல, நாங்கள் இல்லைனாலும் அந்த 2000 குடும்பம் வாழும்ல. ஜூலை மாதம் 30ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு எந்த அறிக்கையும் தரல. எங்களுக்கு எந்த அறிக்கையும் தராமல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு எங்களை உங்களுக்கு வேலை இல்லை, நீங்கள் வெளியே போமான்னு துரத்தி அனுப்புகிறாங்களே. தேவைதானே? எனக்கு கண்டிப்பா தேவை. பொண்ணுடைய லைஃபே போகுது, படிப்பே போகுது, அவளுக்கு வாழ்க்கையே போயிடுச்சு சார். இங்க வாழ்க்கையே போயிட்டு உட்காந்துருக்கா. 12 வருஷம் 15 வருஷம் வேலை செஞ்ச சர்வீஸே போயிடுச்சு. குப்பை மாதிரி தூக்கி போட்டுட்டாங்க. கொரோனா காலத்தில் ஜனங்க வெளியில் வரத்துக்கு பயந்தாங்க. ஆமாம், ஏன் சிஎம்ஏ பயப்படுவார், வெளியிலே வரல. அப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள் தான் ஜனங்களை காப்பாற்றணும். அப்போல்லாம் எங்களுக்கு காலை கழுவி மாலை போட்டு நீங்கள் எங்கள் தெய்வங்க, உங்களை கும்பிடணும், நீங்கள் எங்கள் சாமி அப்படின்னு முதலமைச்சர். அப்போ எங்களுக்கு பிஎஃப் எல்லாமே எங்களுக்கு இருந்துச்சுனாங்க. இப்போ நாங்கள் வெளியே போகணுன்னு சொன்னாங்களே, எங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்திருக்கு. எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் எங்களை வெளியே போகணுன்னு சொன்னாக்கா நாங்கள் எப்படி நாங்கள் போவோம்? நாங்கள் நீங்கள் போகிறோன்னா எப்படி? இப்போ எந்த இதுவுமே இல்லையே. ஏன் இல்லை? எங்களோட உரிமை எங்களுக்கு வேணும். இப்போ ஓட்டு கேட்க மாட்டோம், உங்களோட உரிமை நீங்க கொடுங்கன்னு சொல்லுறதுலாம் அவரை நம்பி நாங்க ஓட்டு போட்டோம். ஜெம்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நான் நின்று கொண்டு இருக்கும் இடம் அம்பத்தூரில், அதாவது சென்னை மாநகராட்சியில் 5 மற்றும் 6வது மண்டலத்தில் துப்புரவு பணியை தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தூய்மை பணியாளர்கள் அவர்களில் சில பேர், நாங்கள் அந்த தனியாரிடம் வேலை செய்ய மாட்டோம், எங்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கையுடன் சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் பில்டிங்கில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டமானது போக்குவரத்துக்கு தடையாக இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றமானது அங்கிருந்து தூய்மை பணியாளர்களை வெளியேற்றுமாறு சொன்னது. ஆனால் தமிழக அரசு, ஸ்டாலின் அரசு அவர்களை நடு இரவில் 12 மணிக்கு கைது செய்து வேன்களை அடித்து சென்னை சுற்றி சுற்றி வந்து விட்டார்கள். சென்னை மாநகராட்சியில் அவர்கள் பணிபுரியும் போது மாதம் 24,000 ரூபாய் பெற்றார்கள். அதுவே அவர்கள் தனியாரிடம் செல்லும்போது வெறும் 16,000 ரூபாய் தான் கொடுப்பார்கள். இதை அவர்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பொதுவாக உயர்ந்து கொண்டே செல்கின்ற சம்பளத்தை கீழ் நடத்த எப்படி அரசாங்கம் இடம் வேலை செய்யும் போது அதற்கான சம்பளம் என்ன, அதுவே தனியார் இடத்தில் வேலை செய்யும் போது அதற்கான சம்பளம் என்ன, இதிலிருந்தே தெரிகிறது. உண்மையிலேயே அதாவது எடப்பாடி ஆட்சியில் சென்னை மாநகராட்சியில் சில மண்டலங்கள் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்ட போது அப்பொழுது இதே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த ஸ்டாலின் அவர்கள், நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களை பணி நிரந்தரம் செய்கிறேன் என்று உறுதியளித்தார். அவர் ஆட்சிக்கு வந்தார், ஆனால் அதை செய்யாமல் கைவிட்டு விட்டார். ஆனால் ஒரு 100 பேர் எங்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை எங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்புறம் இவர்கள் இதே தூய்மை பணியாளர்கள் கடலில் இறங்கியும் போராட்டம் நடத்தினார்கள். இப்பொழுது உழைப்போர் உரிமை இயக்கம் அலுவலகத்தில் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அது 9வது நாட்கள் சென்றிருக்கிறது.
இதுக்கு 8வது நாட்களுக்கு முன், சில தினங்களுக்கு முன், அம்பத்தூர் பஸ் நிலையத்தை திறப்பதற்காக திரு உதயநிதி, அதாவது துணை முதல்வர் வந்தபோது அவர்கள் எந்த பாடுபடுத்தப்பட்டார்கள் என்பதை அவர்களிடம் கேட்போம். உண்மையிலே இந்த போராட்டத்தை நீங்கள் தொடர்ந்து நடத்த போகிறீர்களா இல்லையா என்று அதுவும் கேட்போம். இன்னும் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு திரு முதல்வர் அவர்கள் பல சலுகைகளை அள்ளி கொடுத்துள்ளார். அது உங்களுக்கு தேவையா தேவையில்லையா என்பதை அவர்களிடமே கேட்போம் வார்கள். இப்பொழுது 4 பேர் உண்ணா நோன்பு இருக்கிறார்கள். அந்த 4 பேர் என்கள் பெண்கள், அதுவும் தங்களுடைய வாழ்க்கை, குழந்தைகளை, மாத சம்பளத்தை விட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய போராட்டத்திற்கு அனைத்து கட்சிகளுமே கைவிரித்து விட்டன. உண்மையிலே உழைப்போர் உரிமை இயக்கமானது கம்யூனிஸ்ட் ஒரு பிரிவாகும். அந்த கம்யூனிஸ்டும் இவர்களை கைவிட்டு விட்டது. இந்த துப்புரவு பணியாளர்கள் பெரும்பாலோர்கள் பட்டியலை இனத்தவர்கள். அந்த பட்டியலை இனத்தவர்கள் சேர்ந்த ஒரு தலைவர், குறிப்பாக விசிக தலைவர், இவர்கள் போராட்டம் நடத்தும் போது உங்களுக்கு துணையாக நிற்பேன், உங்களை நிரந்தரம் செய்யும் வரை இந்த போராட்டத்துக்கு துணையாக இருப்பேன் என்று சொன்னவர் 2 நாட்கள் கழித்து பல்ட்டி அடித்துவிட்டு இந்த போராட்டமே தேவையற்றது, இது சமூக நீதிக்கு எதிரானது என்று சொல்லி அவரும் கைவிரித்து விட்டார். இப்பொழுது அவர்கள் நட்டாற்றில் உள்ளார்கள். அது ஏன் என்பதை கேட்போம் வாருங்கள். இப்பொழுது நான் நின்று கொண்டு இருக்கும் இடம், அதாவது உண்ணா நோன்பு இருக்கும் இடம்தான். அதில் 4 பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் இந்த நிலவரத்தை பற்றி கேட்போம். ஏன் உங்களை உடலை வருத்தி உண்ணா நோன்பு இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஆதரவாக யாரும் இல்லையா என்பதை அவர்களிடமே கேட்போம் வாருங்கள். அம்மா, உங்க பேர் என்னம்மா? என் பேர் சேனவா. இப்போ எத்தனை நாளா இந்த இன்னைக்கு போராட்டத்தை உண்ணா நோன்புல இருக்கு? போராட்டம் வந்து 119 நாள், உண்ணாவிரதம் வந்து 9 நாள். இன்னைக்கு 9 நாள். உங்க குடும்பம் எப்படி? குடும்பம் இருக்கட்டுங்க ஐயா. எங்க குடும்பம் வந்து 8000 குடும்பம், 2000 குடும்பம் ஐயா. 2000 குடும்பம். இந்த 2000 குடும்பம் என் குடும்பத்தை பார்த்துனா அது 2000 குடும்பம் இருக்குது எனக்கு இங்க இந்த இதுல. ஆமா, இந்த 2000 குடும்பமா பட்டினியும் பசிமா வேதனையுமா இங்க இருக்கிறாங்க. இங்க அதுதான் எங்களுக்கு என் குடும்பம் அவங்க பார்த்துக்கிறாங்க. இல்ல, உங்க குடும்பம் இப்ப வருமானம் இல்லாம இருக்குது இல்ல, அதனால உங்க குடும்பம் பத்தி கேட்கிறேம்மா. வருமானம் பத்தி வந்து எதுவுமே இல்லை. 4 மாசமா போச்சு எங்க குடும்பம், நாசமா போச்சு. அதனால எங்க தோழர் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் உதவி பண்ணாரு. குடும்பம் அரிசி கொடுத்து கொஞ்சம் கஞ்சியோ தண்ணி நாங்கள் குடிக்கிறோம். போனாங்க எங்க வீட்டுக்காரரு உடம்பு சரியில்லை. இப்போ உங்களுக்கு பசங்க இருக்காங்களாம்மா? பசங்களாம் இருக்கிறாங்க. என்னம்மா பண்றாங்க? பசங்களாம் அவங்க தனித்தனியா இருக்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிட்டு தனியா இருக்கிறாங்க. ஓ, இப்போ எங்க வீட்டுக்காரர் நீங்க எங்க வீட்டுக்காரன் தான். இப்போ இந்த இதுல இந்த தூய்மை பணியால எத்தனை வருஷமா ஒர்க் பண்றீங்களா? 15 வருஷமா செய்யறோம். 15 வருஷமா நாங்கள் செய்யறோம். இப்போ பிரைவேட்ல போகக்கூடாதுன்னு போகக்கூடாதுன்னா நாங்கள் செய்யும் போது எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் சொல்லலை. எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் சொல்லலை. அப்போ சொன்னாங்க நாங்கள் எங்களுக்கு ஒரு இப்போ ஏதோ ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம். எங்களுக்கு ஜூலை மாதம் 30ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு எந்த அறிக்கையும் தரல. எங்களுக்கு எந்த அறிக்கையும் தராமல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு எங்களை உங்களுக்கு வேலை இல்லை, நீங்கள் வெளியே போவோமான்னு துரத்தி அனுப்புகிறாங்களே. இப்போ கொடுக்குற அறிக்கை வந்து எங்களுக்கு அப்போ எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. 2011 நாங்கள் செஞ்சுமே அப்போ அந்த அறிக்கை எங்களுக்கு கொடுத்துருந்துக்கோம். எங்களுக்கு அப்போ எங்களுக்கு பிஎஃப் எல்லாமே எங்களுக்கு இருந்துச்சுன்னா இப்போ நாங்கள் வெளியே போகணுன்னு சொன்னாங்களே. எங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்திருக்கோம். எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் எங்களை வெளியே போகணுன்னு சொன்னாக்கா நாங்கள் எப்படி நாங்கள் போவோம்? நாங்கள் 15 வருஷமா பிஎஃப் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. சம்பளம் வாங்கிட்டு லீவு கிடையாது. ஒரு செத்தாலும் லீவு கிடையாது. ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியமோ எந்த லீவும் எங்களுக்கு கிடையாது. கொரோனா டைமில் கூட எங்களுக்கு எந்த லீவு கிடையாது. கொரோனா காலமே நாங்கள் வந்து செஞ்சோம். நாங்கள் இங்கே அப்பயும் எங்களுக்கு லீவு கிடையாது. கொரோனாவில் கொஞ்சம் லேட்டாக வந்தாலுமே எங்களுக்கு அவசியம் தான். எங்களுக்கு அப்பயும் நாங்கள் பிஎம் மொத்தம் எல்லாமே நாங்கள் வாரி போட்டோம். நாங்கள் அப்போவே எங்களுக்கு அப்படி இது நல்ல இதாக இருந்துச்சு. என் பேர் வசந்தி. வசந்தி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா? கல்யாணம் ஆயிடுச்சு. பசங்க எத்தனை பேர்? 2 பொண்ணு இருக்காங்க. 2 பொண்ணு என்னம்மா பண்ணுறாங்க?
பெரிய பொண்ணு இப்பதான் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டா, லவ் மேரேஜ் பண்ணிட்டா. அவ சண்டை போட்டுட்டு இப்போ எங்கள் வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கா. ரெண்டாவது பொண்ணு வந்து செகண்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு காலேஜ் இருக்கா. படிச்சுட்டேன். இந்த வேலை இல்லாதனால இப்போ செமஸ்டர் ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு வீட்டில் தான் இருக்கா. இப்போ செமஸ்டர் ஃபீஸ் எக்ஸாம் கூட வருமே செமஸ்டர் இல்லை ஃபீஸில் சம்பளம் இல்லைங்களே. எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு ரோட்டில் குடிச்சிட்டு படுத்துட்டு கிடக்குறவரு. இப்போ சம்பளம் இருந்தால் தானே நான் அவளுக்கு இது செமஸ்டர் ஃபீஸ் கட்ட முடியும். அவ வீட்டில் தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நீங்க இந்த போராட்டம் தேவைதானா? எனக்கு இல்ல கண்டிப்பா உங்க தேவை. பொண்ணுடைய லைஃபே போகுது, படிப்பே போகுது, அவளுக்கு இங்க எதிர்காலமே ஒரு வாழ்க்கையே கேள்வி. போயிடுச்சு சார். இங்க வாழ்க்கையே போயிட்டு உட்காந்துருக்கா. 12 வருஷம் 15 வருஷம் வேலை செஞ்ச சர்வீஸே போயிடுச்சு. குப்பை மாதிரி தூக்கி போட்டுட்டாங்க. ம்? தூக்கலாம். ம்? என்ன பண்றதுன்னே தெரியலைங்க. அதனால தான் கடைசியான ஆயுதம் எங்களோட உண்ணாநிலை போராட்டம். இப்போ 9 நாள் சாப்பாடாம இருக்கிறீங்க. ஆமா, எப்படி நீங்க அரசாங்கம் இறங்கி வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஒரு நம்பிக்கையில தான் உட்காந்துட்டு இருக்கோம். ம்? ஒரு நம்பிக்கை தானே. இல்ல அது பார்த்து அரசாங்கம் அதே மாதிரி தெரியலையே. இத்தனை நாள் நீங்க போராட்டம் உங்க போராட்டம் எத்தனாவது? 113 நாள் ஆயிடுச்சு. 17வது நாள் 17 நாள் ஆச்சு. நீங்க உண்ணா நோன்பு இருந்து 9 இருக்குது நாள் 9வது நாள் ஆகுது. இன்னும் உங்க எனர்ஜிலாம் போயிடுமே. பதிலாக சரிது இல்லை. கடைசியான முடிவு இதுதாங்க. அதனால தான் நாங்கள் வந்து உட்காந்து உயிரே போனாலும் பரவாயில்ல. நாங்கள் இல்லைனாலும் அந்த 2000 குடும்பம் வாழும்ல. எந்த 2000 குடும்பம்? எங்க தூய்மை பணியாளர் 2000 குடும்பம் இருக்கு. இதுல 2000 பேர் இருக்கிறாங்க. ஆனா அரசாங்கம் 100 பேருக்கு தானே சொல்றாங்க. அவங்க அறிக்கை நாங்க இப்ப கூட எங்க மக்களை கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். 2000 பேர் இப்ப நிப்பாங்க. 1953 பேர் வந்து நிப்பாங்க. இப்ப 2000 பேர் வேலைக்கு போறது இல்ல. போல வீட்டுலதான் இருக்காங்க. அப்படியா? ஜூன் 5 ஜூன் 6 ரெண்டுமே அனுப்பிட்டாங்க வெளியே. இப்போ வெளியே இப்ப அந்த 8ஆம் மாசம் 1ஆம் தேதியில இருந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப 2000 பேருக்கு அதுக்கான ஆளுங்க எடுத்துட்டாங்க. அவங்க அதுக்கான தேவையான ஆட்கள் எடுத்துக்கிட்டாங்க. சட்டத்தில் வந்து எங்களுக்கு வந்து அரசாங்கத்தை போராடுறதுக்கு காவல்துறை இடம் கொடுக்கல. சட்ட ரீதியாக சட்டத்தில் நாங்கள் கேட்டுட்டு உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு கொடுத்து 4 பேருக்கு மட்டும் உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஓ 4 பேருக்கு மட்டும், அதுக்கு மேலே கிடையாது. சரி. 50 பேர் கூடக்கூடாது, ம் யாரும் வரக்கூடாது, போகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை வச்சு சேர் போடக்கூடாது, டேபிள் போடக்கூடாது, பந்தல் போடக்கூடாது, இதெல்லாம் கண்டிஷன் வச்சுட்டு உயர் நீதிமன்றம் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கு. ஆமாம் கொடுத்துட்டு தான் இந்த போராட்டமே நாங்கள் நடத்துகிறோம். வேறு வழி இல்லை. நிறைய போராட்டம் பண்ணோம். இப்போ சரி, நிறைய போராட்டம்லாம் பண்ணுறீங்க, கடலில் இறங்கி. இப்போ அந்த 4 பேர் தான் அவங்கள முன் வந்து நீங்கள் ஏன் உண்ணாவிரதத்தில் கலந்துக்கல? 4 பேர் தான். 4 பேர் தான். அதுக்கு மேல நம்ம வந்து உயர் நீதிமன்றத்தை மதிக்கிறோம். இல்ல அவங்க இல்லம்மா, நீங்க 2000 பேர் இருக்கீங்க. 2000 பேர்ல யாராவது குறிப்பா ஏன் அவங்க மாத்திரம் முன் வந்து நாங்க உண்ணாவிரதம் எடுக்கிறோம்ட்டு இறங்கி இருக்காங்க களத்துல? 2000 பேருக்கு 4 பேர் தான் நீதிமன்றம் சொன்னதுனால அந்த 2000 பேருக்கோசம் நாங்க உட்கார்றோம். அவங்க உடல்நிலை சரியில்லைன்னா அடுத்தடுத்து உட்காரத்துக்கு ரெடியா இருக்கிறோம். மாத்தி 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 என்னைக்கு உங்க பணி நிரந்தரம் செய்யணுமோ அப்ப அத வரைக்கும் தொடரும். இப்ப நீங்க சரி, இதுல கொஞ்சம் பேர் போய் அங்க 5வது 6வது மண்டலத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க மாத்திரம் ஏன் 5வது 6வது முடியா புடிச்சிட்டு 5வது 6வது மண்டல வேலை நாங்க போய் செய்யல. ராம்கி காரங்களை எடுத்து விட்டுக்கிறாங்க. ராம்கி காரணம் இப்போ கூட இப்போ ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வந்தாங்க எங்கள் சட்டையை போட்டு உட்கார வைக்கிறாங்க அவங்க. சரி, இப்போ நீங்கள் சென்னை மாநகராட்சியில் டெய்லி வேஜஸில் தான் நம்ம வேலை செஞ்சீங்க. ஆமாம். அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி உங்களை டெய்லி வேகஸில் சென்னை மாநகராட்சி வேலை தான் நாங்கள் வேலை செஞ்சுருந்தாங்க. சென்னை மாநகராட்சி எண்ணூர்ல நாங்கள் செஞ்சுருந்தோம். என்னைக்காவது நிரந்தரம் செய்வாங்க 15 வருஷமா செய்வாங்க. இது பற்றி நிரந்தரம் பண்ணுங்கன்னு கேட்கவே இல்லை. செஞ்சு நாங்கள் கோர்ட்டில் போட்டுக்கிறோம். நாங்கள் இப்போ கோர்ட்டில் போட்டு அது நாங்கள் கோர்ட்டில் போட்டு இருக்கிறோம். அது அப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களுக்கு தேவை நீங்கள் சென்னை மாநகராட்சி எண்ணூர்ல அதில் தான் நாங்கள். இப்போ உங்கள் கணவர் மாடியிலேருந்து வீழ்ந்து கை காலெல்லாம் உடஞ்சிருக்கு. அவரால் கொஞ்சம் தான் நடக்க முடியும். இப்போ யார் பார்த்துக்கிறது? பார்த்துக்க முடியல. அவரே தான் பார்த்துக்கிறாரு. பசங்க ஆமாம், அவரே பார்த்துக்கிறாரு. அவரே கொஞ்சம் சாப்பாடு அவரே தான் பார்த்துக்கிறாரு. இப்போ அவருக்கு சாப்பாடு என்ன ஆகுது? நீங்கள் தான் சாப்பிட்றது இல்லை. அவருக்கு சாப்பாடு வேணுங்களா? பிச்சைத்தை தான் சாப்பிட்ணுங்க ஐயா. பிச்சைத்தை தான் சாப்பிட்ணும். இப்போ அவரு வேறு வழி இல்லை. பிச்சைத்தை தான் நாங்கள் சாப்பிட்ணும். நீங்கள் போராடினா எப்படி? இப்போ எந்த இதுவுமே இல்லையே. ஏன் இல்லை? எங்களோட உரிமை எங்களுக்கு வேணும். இப்போ ஓட்டு கேட்க மாட்டோம். உங்களோட உரிமை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லுறதுனால அவரை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம்.
ஆமா உங்களை பணி நிரந்தரம் செய்யறேன்னு செய்யறேன்னு சொன்னார் எதிர்கட்சியா. வாக்குறுதி கொடுத்தாரு இல்லைங்க அவரு. அந்த நம்பிக்கையில தானே நாங்க இது செஞ்சோம். அப்போ வந்து சொல்லலையே உங்களை நாங்க ராம்கேல விட போறோம், நாங்க கான்ட்ராக்ட் விட போறோம். 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நாங்க செஞ்சே இருக்க மாட்டோம் அந்த வேலையே. 15 வருஷம் செஞ்சுட்டு எல்லா பெனிஃபிட்டும் வாங்கிட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பி வச்சா நாங்க என்ன பண்றோம்? இல்ல எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கப்ப ஏற்கனவே 2 மண்டலம் தனியார் மயம் ஆக்கினாங்கல்ல. ஆமா அப்ப ஆக்குனாங்க. அப்ப நீங்க அப்போ கேட்கறதுக்கு ஆள் யாரும் கிடையாது, ஒரு சப்போர்ட்டிவ்க்கு ஆள் யாருமே கிடையாது. எங்களுக்கு இப்போ வந்து எல்டியூசி உழைப்பர் உரிமை சமயம் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் இருக்குது, நாங்கள் கேட்குறோம், எங்கள் உரிமை நாங்கள் கேட்குறோம். அப்போ வந்து அவங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, இல்லைன்னா அந்த 10 ஜோனுமே இன்னும் காப்பாற்றப்பட்டிருக்கும். இப்போ உயர் நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தங்க உடல்நிலை சரியில்லைன்னா அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கலாம், அதுக்கப்புறம் யாராவது அவங்களுக்கு பதிலாக உட்காரலான்னு சொல்லி தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டு அவங்க வராங்கன்ட்டு 4 பேரையும் ஸ்டான்லி இல்லை ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு 4 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் மருத்துவமனையில் சேர்க்கணும், அவங்க உடல்நிலை ரொம்ப சோகமான இதில் இருக்கிற கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எங்களுக்கு புரியுது, எஸ்டேட்டில் பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ண வராங்க, அதுக்கு தான் நம்மளை இப்படி பண்ணுறாங்க. எந்த நேரத்துலையும் லெட்டர் கொடுத்துருக்காங்க போலீஸ், இவங்க 4 பேரையும் ஆம்புலன்ஸில் ஏற்றணும், நாங்கள் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணணும். ஏன்னா இவங்க இங்கே இருந்தால் அவங்களுக்கு அசிங்கம், உண்ணாநிலையில் இருக்கும்போது அங்கே வந்து பஸ் ஸ்டாண்டு திறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அசிங்கம். அந்த அசிங்கத்தை பார்க்குறவங்க பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, 3 கிலோமீட்டர் தான் இதுக்கும். ஏன் இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் இருக்கிறவங்கள கலந்து பேசி பேச்சுவார்த்தைக்கு வரலாம் இல்லை? துணை முதல்வர் உங்களை வந்து பார்த்து இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க, உங்களுக்கு ஏதாவது கண்டிஷன் உறுதி அளிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. அது எதிர்பார்த்துருக்கோம். அவர் வந்து பார்த்துட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் இருக்க எங்கள் பேச்சுவார்த்தை ஏன் எங்களை கூப்பிட மாட்டேன்றாரு, ஒரு பேச்சுவார்த்தையே நடத்த மாட்டேன்றாரு. எங்களை எங்கே வந்தாலும் போலீஸ் காவல்துறைக்கு அதிகாரம் கொடுத்துட்றாரு. அவங்க எங்கே 10 பேர் நின்னாலும் தூக்கிடுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ பெண்கள்னு கூட பார்க்காம பிடிச்சி முடிய பிடிச்சி வலிக்கிறாங்க, எங்கெங்கே கை வைக்கணுமோ காவல்துறை பண்ணுறாங்க. அது ஆண் காவலரா பெண் காவலரா? 2 பேருமா? ஆண்கள் 2 பேருமே இருக்கிறாங்க. மெயினாக பார்த்தா பெண் காவலர் தான் இருக்கணும். ஆமா, அதுதான் பெண்கள், அதுதான் கேட்குறேன். ஆணும் பெண்ணும் 2ம் சேர்ந்து பண்ணுறாங்க. அவங்க பின்னாடியிலேருந்து இந்த நம்ம பின்னாடியிலேருந்து புஷ் பண்ணுறாங்க. ஆண் காவலர் முன்ன தெரியறதுக்கு மட்டும், பப்ளிக் தெரியறதுக்கு மட்டும் பெண் காவலர் நிற்கிறாங்க. அப்படியே ட்ராமா செட் பண்ணுறாங்க. ஆமாம், ஃபுல்லாக ட்ராமா. ஆமாம். அந்த 13 நாள்லேயே எங்கேயோ போகிறீங்க, ரிப்பன் மாளிகையில் 13 நாள் போராட்டத்தில் உட்காந்தோம். அப்போ கூட ஒரு முதலமைச்சர் அவர் வந்து எங்களை வந்து பார்க்க பேச்சுவார்த்தை கூட இல்லை. உங்களுக்கு மெயினாக என்ன குறிக்கோள்? மெயினாக குறிக்கோள் நாங்கள் செஞ்ச வேலை, எங்களை ஜூலை மாதம் எங்களுக்கு என்ன வேலை வந்துச்சு, என்ன சம்பளம் கொடுத்தாங்களோ அந்த சம்பளம் படி எங்களுக்கு வழக்கணும். எங்களுக்கு இப்போ எவ்வளோ தரேன்ற? இப்போ வந்து எங்களுக்கு 16,000 ரூபாய் தரேன்றாங்க. எங்களுக்கு அது வேணாம். எங்களுக்கு அதுக்கு முன்னாடி வேலை செய்யறப்ப 24,000 ரூபாய். ஆமாம், 23,700 ரூபாய் வாங்கி 761 ரூபாய் நாங்கள் வாங்கியிருந்தோம். நாங்கள் அந்த சம்பளம் தான் நாங்கள் கேட்குறோம், வேற எதுவுமே நாங்கள் கேட்கல. இது வேணும் அது வேணும் நாங்கள் கேட்கல. இப்போ வந்து தூய்மை பணியாளருக்கு நிறைய சலுகைகள்லாம் கொடுத்துருக்காரு திரு ஸ்டாலின். கொடுக்கணும், நல்ல விஷயம் தான். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு தரேன்னு இருக்காங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்குறேன்னு இருக்காரு, உங்கள் பசங்களை படிக்க வைக்கிறேன்றாரு. இவ்வளோ நன்மைகள் கொடுத்துருக்காங்களா? இது விட அது மெயின் இல்லையா? மெயின் கரெக்ட், நீங்கள் எல்லாம் சொல்கிறது கரெக்ட். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் செய்கிறாங்க, அவங்க அதிகாரி அவங்களும் செய்யணும். எங்கள் அதிகாரி இன்னும் எங்களுக்கு செய்யலைங்களே. அந்த அதிகாரி வந்து எங்களுக்கு அப்போ எங்களுக்கு செஞ்சுக்கலாம்ல, வீடு கொடுத்துருந்துக்கலாம், காப்பீடு கொடுத்துக்கலாம், எல்லாமே எங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அப்போ எல்லாம் எங்களுக்கு செய்யலையே. இப்போ செய்கிறேன்றாங்களே, இப்போ அவங்களுக்கு தானே செய்கிறாங்க. ராம்கிக்கார் அந்த முதலாளி தானே அவங்களும் செய்யணும். எங்கள் அமைச்சர் செய்யலையே, எங்கள் முதலமைச்சர் செய்யலையே எங்களுக்கு. அப்போலாம் எங்களுக்கு உங்க முதலமைச்சர் அப்போ எங்களுக்கு செய்யலையே. உங்க முதலமைச்சர் எங்களுக்கு அப்போ எங்க முதலமைச்சர் தான் எங்கள் முதலமைச்சர், ஆனால் எங்களுக்கு செய்யலையே. 2000 தூய்மை பணி நாங்கள் வெளியே உக்காந்துக்கிறோமே இப்போ இங்கே. இல்லை, உங்களை தான் அமைச்சர் சேகர் பாபு வந்து பார்த்தாங்க, மேயர் பிரியா வந்து பார்த்தாங்க, அவங்களாம் வந்து பார்த்தாங்க. யாரும் எங்களை தேடி வந்து பார்க்கல, பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதுக்கு நான் போனேன், எங்கள் தோழர்கள் போனாங்க. போய் பார்த்தாக்கா அவரு ஸ்டேட்டில் அவர் இருக்காரு, போங்க விட்டாச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, தனியாருக்கு விட்டாச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, அதில் போங்க. நாங்கள் என்னன்றோன்னா தனியார் எங்களுக்கு வேணாம், 16 வருஷமாக நாங்கள் வேலை செஞ்சுக்கின்னு இருக்கிறோம், ஒன்றுமே ஒரு ஃபிஎஃப் இல்லை, இஎஸ்சியில் எதுவுமே இல்லை, எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் வெறும் சம்பளம், போனால் சம்பளம் இல்லைன்னா இல்லைன்னு ஒரு 16 வருஷம் அப்படி தான் இருந்தோம். ஒப்பந்த தொழிலாளர் தான், ஒப்பந்த தொழிலாளியாக தான் இருந்தோமே தவிர எங்களுக்கு ஒரு பிஎஃப் இஎஸ்சி பிடிக்க அவங்களுக்கு தோணலை.
இப்போ வெறும் கையில் போயிட்டு தனியார் மையத்துக்கு போங்கன்னா இப்போ வயசாயிடுச்சு எங்களுக்கு. எங்கள் உழைப்பெல்லாம் இதுலேயே போட்டோம். கொரோனா காலத்தில் ஜனங்க வெளியில் வரத்துக்கு பயந்தாங்க. ஆமாம். ஏன் சிஎம்ஏ பயப்படுவார், வெளியிலே வரல. அப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள் தான் ஜனங்களை காப்பாற்றணும். அப்போல்லாம் எங்களுக்கு வந்து காலை கழுவி மாலை போட்டு நீங்கள் எங்கள் தெய்வங்க, உங்களை கும்பிடணும், நீங்கள் எங்கள் சாமி அப்படின்னு முதலமைச்சர். எந்த முதலமைச்சர் நீங்க? ஏன்னா 2020 ஒரு முதல்வர் இருந்தார், திரு எடப்பாடி அவர்கள் இருந்தார். அப்புறமா 2021 கொரோனா இருந்தது, திரு ஸ்டாலின் அவர் வந்து உங்களுக்கு இது மாதிரி பண்ணாங்களா? அவங்க தான் எங்களை பாராட்டினாங்க. ஐயோ இவங்க தூய்மை பணியாளர், துப்புரவு பணியாளர் என்று தூய்மை பணியாளர்னு பேர் கொடுத்தாங்க. ஒரு மரியாதை கொடுத்தாங்க. அந்த மரியாதைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அவர் கொரோனா காலத்தில் இந்த மாதிரி இவங்கெல்லாம் தெய்வங்க அப்படின்னு அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது அப்போ அந்த தெய்வங்க தான் இன்னைக்கும் இருக்கிறோம். அந்த கொரோனால வேலை செய்கிறவங்க தான் இன்னைக்கு போராடிட்டு இருக்கோம். யாருக்கு நீங்கள் 3 வேளை சாப்பாடு போடுறீங்க? நாங்கள் வெளியே போராடிட்டு இருக்கோம். யாருக்கு நீங்கள் சாப்பாடு போடுறீங்க? தனியார் மையம் எடுத்தவங்க தொழிலாளிங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடுறது அதெல்லாம் நம்ம வரவேற்கிறது. ஆனால் அது தனியார் மையம் எடுத்தானே, கான்ட்ராக்ட் எடுத்தாரு, அவர் தானே போடணும் அவங்களுக்கு சாப்பாடு. அரசாங்கம் எதுக்கு எங்கள் வரி பணம் எடுத்து அவங்களுக்கு ஏன் நீங்கள் சாப்பாடு போடணும்? அப்போனா நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அந்த தனியாருக்கு அதிகமாக சப்போர்ட் பண்றாங்க, அதிகமாக வருமானம் வர்ற மாதிரி செய்யறாங்க. ஆமா இப்போ அவங்களுக்கு சாப்பாடு போறீங்கன்னா உங்க வீட்டு பணமா கொடுக்குறீங்க, 158 கோடி செலவு பண்றீங்க. ஆமா, எங்களுடைய வரி பணம். அந்த தனியார் கான்ட்ராக்ட் எடுத்தவங்க அவங்க கிட்ட இருந்து போல, அவங்க சாப்பாடு ஒரு பைசா இல்ல. இது மேல இவரு தான் எல்லாருக்கும் டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டு நல்ல சத்தான உணவு, தூய்மை பணியாளர் உழைக்கிறாங்க, அவங்களுக்கு சத்தான உணவு போடணும்னு சொல்லி போடுறாங்க. 2000 பேர் ரோட்டில் விழுந்து கடந்து போராடுறாங்க. அந்த 2000 பேருக்கு என்ன வழின்னு பார்க்கல. இப்போ எங்கேயோ ராம்கி ஆந்திராக்காரன் வந்து தனியார் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுன்னா, கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறதுன்னா, அவங்களுக்கு போனஸ் கொடுக்குறதுன்னா, இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க. ஆனால் இது வரைக்கும் 16 வருஷமாக எங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டிருப்பீங்களா? ஒரு வேளை டிஃபன் போட்டிருப்பீங்களா? இல்லை ஒரு டீ தான் ஆஃபீஸில் அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்களா? எதுவுமே கிடையாது. எங்கள் காசை தான் நாங்கள் செலவு பண்ணி டிஃபனு, சாப்பாடு, டீன்னு எங்கள் காசை செலவு பண்ணி தான் நாங்கள் வேலைக்கு போய் மத்தியானம் 2 மணி வரைக்கும், காலையில் 6 மணிக்கு போனால் 2 மணி வரைக்கும் உழைக்கிறோம். உழைச்சிட்டு எங்களுடைய பணத்தை தான் நாங்கள் போட்டு சாப்பிட்றோம். இப்போ என்ன புதுசாக வந்து தனியார் மையத்துக்கு சாப்பாடு 3 வேளை சாப்பாட்டுக்காக நாங்கள் போராடுறோம். சாப்பாட்டுக்கு தலித்து மக்கள்னா பசியில் தாங்க மாட்டாங்க, இந்த சாப்பாட்டுக்குன்னா ஓடி வருவாங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ தலித்துன்னு உங்களுக்கு திருமாவளவன் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாரு, உங்களை நிரந்தரம் பண்ணுறேன்னு சொன்னார். சப்போர்ட் பண்ணார் இல்லைன்ற, அப்புறமா கை விரிச்சிட்டாரு. இப்போ காலகாலமாக இந்த வேலை வரக்கூடாது, அது ஒரு நல்ல ஒரு இதுதான். இயந்திர மயத்தை எடுத்துட்டு வாங்க, அதை நாங்கள் ஒத்துழைக்கிறோம், நாங்கள் அது வரவேற்கிறோம். ஆனால் அரசு பணின்றது எங்களுக்கு வந்து எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் படிக்க வைக்கிறதுக்கு எங்கள் இது வாழ்வாதாரம் தானே. அப்போ எங்கள் பசங்களை படிக்க வச்சதானே அடுத்த தலைமுறைக்கு ஒரு படித்தாக்கா நல்ல வேலையில் போகலாம், அதுலேருந்து வெளியில் வர முடியும். இப்போ எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த வேலை தானே எங்களுக்கு வேணும். இப்போ எல்லா ஜோனும் தனியார் மயமாக்க போகிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அரசாங்கம் எடுத்து செய்யணும். இதுதான் செய்யணும், செய்வாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, செய்யணும். சரிம்மா, பார்க்கலாமா உங்களுடைய குறிக்கோள்? நம்பிக்கை வெற்றி பெறறோமோ இல்லையோ எங்க போராட்டம் தொடரும். ஆமா, தொடரும். அரசாங்கம் இறங்கி வரணும், உங்களுக்கு பதில் சொல்லணும். பணி நிரந்தரம் கேட்கணுமா இல்ல பழைய சம்பளம்? நாங்க கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம், நாங்க அதை பாத்துக்கிறோம். எங்க பழைய நிலுவையில எந்த வேலையை சென்னை மாநகராட்சியின் கீழ் எங்க வேலை எதுல இருந்து அனுப்புனாங்களோ அதே சென்னை மாநகராட்சியில எங்க வேலை வேணும். அதே சம்பளம் 23,000 ரூபாய் சம்பளத்துல எங்க வேலை வேணும். நாங்க கோர்ட்ல நிரந்தர பண்ணியே நாங்க பாத்துக்கிறோம். எங்க வேலை நாங்க பட்டம் செஞ்சுக்கிறோம், எங்களுக்கு எங்க வேலை கொடுத்தா போதும். இதுதான் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை, இது மட்டும்தான். சரிம்மா, உங்களுடைய போராட்டம் எப்படி போகுதுன்ட்டு அரசாங்கம், ஏன்னா இன்னும் சீக்கிரமா சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, இன்னும் 4 மாசத்துல. அதுக்குள்ள இவரு வந்தாரு, அந்த அமைச்சர் வந்தாரு, எஸ்சி அமைச்சர் வந்தாரு. உங்க கோரிக்கை என்னன்னு கேட்டாரு. எங்க கோரிக்கை நாங்கள் எடுத்து சொன்னோம். அவர் சொன்ன பதில் உங்க கோரிக்கை நான் எடுத்து நான் பதில் சொல்கிறோமா, கமிஷனர்கிட்ட நான் பேசுகிறேம்மா, நான் நல்ல வார்த்தை சொல்கிறேன்னு சொன்னேன். நாங்களாம் எடுத்து பேசணும் 4 பேரும். எங்கள் போராட்டத்தை எங்களுக்கு நல்ல மாதிரி எங்களுக்கு முடிச்சு கொடுங்க. எங்களுக்கு உங்களை பணி நிரந்தரம் செய்யணும். இல்லை பண்ணால் பழைய சம்பளம் எங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு